மெத்தட் 7 மார்க்ஸ்ல வரும். சரியா? ஸோ ஸ்ரேயாவும் பா 2 பேரும் எழுதிட்டீங்களாடா? ஓகேடா. இப்போ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு சொல்றான். கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வர அமௌண்ட்டு, சரியா, ஜென்ரலா ரெக்கரிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எனிதிங் இஃப் யூ கெட் இட், அதே மாதிரி நீங்க சப்ளையருக்கு பே பண்ணுறத மைனஸ் பண்ணும். எதெல்லாம் உள்ள வருதோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, எதெல்லாம் வெளியில போறதோ சப்ளையருக்கு இல்ல சென்ட்ரல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ற இன்கம் டேக்ஸ், அது எல்லாமே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு 2 வாட்டி சிலபஸ் 2016ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கண்ணா. என்னன்னா, கேஷ் ரிசீட்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியா, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியா, அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கேஷ் பே டு சப்ளைஸ் எந்த கேட்டகரி, இதெல்லாம் எந்தெந்த கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க கண்ணா. 7 மார்க்ஸ் அப்படியே ஈஸியா கேட்டிருக்காங்க. ஸ்டேஜ் 2ல தான் கேட்டிருக்காங்க, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல. சரியா? அதனால இது கேட்டகரைசேஷன் உள்ள என்னன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்டிங்னா பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு லேண்ட் பர்ச்சேஸ் பண்றது. சேல் ஆஃப் எக்யூப்மெண்ட்டா காசு உள்ள வருது. ஸோ எனி ஃபிக்ஸ்ட் அசட் பர்ச்சேஸ் ஆஃப் சேல் ஆர் பர்ச்சேசஸ் வில் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் என்னவா இருக்கும்? இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல். லயபிலிட்டி சைடில் டச் ஆகுது இல்லை கண்ணா. ஷேர் கேபிட்டல் காம்போசிஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலுமே அது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல வரும். இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல், ரிடம்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், டிவிடெண்ட்ஸ் பெய்டு, அதெல்லாமே வந்து நெட் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். எனிதிங் தட் இஸ் கனெக்டட் வித் த ப்ராஃபிட்ஸ் ஆர் எனிதிங் that is connected with the share capital structure that is disturbing the share capital structure எல்லாமே cash flow from financing activities. ஸோ இது எல்லாம் சேர்த்தா நெட் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். எழுதிக்கோங்க கண்ணா, நான் சொல்றதை எழுதிக்கோங்க. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எழுதிக்கோங்க. கேஷ் ரெசீட்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் லெஸ் கேஷ். இந்த ஃபார்மேட் அப்படியே எழுதிக்கோங்கடா. தீப்தி, நீங்க ஆல்ரெடி இந்த ஃபார்மேட் தரவாடா? செல்லம், நீங்க டைரக்ட் மெத்தட் தெரியும்னா பார்க்காம அப்ப ஃபார்மேட் எழுதுங்க. ஸ்ரேயா பார்த்து எழுதுங்க. நீங்க ட்ரை பண்றீங்களா பார்க்காம? தீப்தி, பார்க்காம எழுத ட்ரை பண்றீங்களாடா? ஹலோ ஸ்ரேயா? ஸ்ரேயா? ஐயோ, என்னடா அது இந்த மாதிரி இவ்வளவு மோசமா போயிடுச்சு. கேட்கலையாடா? வாய்ஸ் கேட்கலையாடா? முக்கியமான டாபிக் ஆச்சே. ஒரு நிமிஷம் இருடா. என்ன இப்படி சதி பண்ணுது? ஏய், ஒரு நிமிஷம் இருங்கடா. ஒரே ஒரு நிமிஷம்.